ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்மெண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் டியர் ஒன்னோட ஆன்சர் கீ ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம் நடந்ததும் சரி, சில பேருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதும், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கணும், அதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரிலீஸ் பண்ணியிருக்க ஆன்சர் கீயில் சப்போஸ் உங்களுக்கு கொஷின் தப்பாக இருந்தாலோ, இல்லை ஆன்சர் நீங்கள் போட்டது கரெக்டு, அவங்க கொடுத்தது தப்பு, இந்த மாதிரி நீங்கள் நினச்சாலோ, எந்த மாதிரியான டிஸ்கிரிப்பன்சி இருந்தாலும் நம்ம இதை சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கான கால நேரம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நைட்டு 9 மணிலேருந்து 19ஆம் தேதி நைட்டு 9 மணி வரைக்கும், ஸோ 16/10/2025லேருந்து 19/10/2025 நைட்டு 9 மணி வரைக்கும் இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூ. 50 ஒரு கொஷனுக்கு நீங்கள் பே பண்ணணும். இப்போ நீங்கள் 10 கொஷின் பண்ணுறீங்கன்னா அப்போ ரூ. 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் சேலஞ்ச் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் கரெக்டாக இருக்க பட்சத்தில் அவங்க சைடில் தான் தப்பு, நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எந்தெந்த கொஷின்ஸ் வந்து அது கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே. ஸோ 19/10/2025க்கு மேலே 9 மணிக்கு மேலே நீங்கள் சப்மிட் பண்ணுற எதையுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் கீ வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து பர்சனல் யூஸ்க்கு தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போதே அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சென்ட் கொடுக்கணும், இது வந்து உங்கள் பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணுன்ற மாதிரி. ஸோ அண்ட் அண்டர்டேக்கிங் டு திஸ் எஃபெக்ட் ஹேஸ் பீன் இன்க்ளூடட் இந்த சேலஞ்ச் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல். அப்போ அந்த சேலஞ்ச் மேனேஜ்மெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போகும்போது இதுக்கான ஒரு அண்டர்டேக்கிங், அதாவது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நீங்கள் சும்மா கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகே. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் போகணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுவீங்க. லாகின் பண்ணோடனே மை அப்ளிகேஷனில் போனீங்கன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷனில் சிஜிஎலோட இது வந்துடும். ஸோ அதில் வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த சேலஞ்ச் சிஸ்டம்குள்ளே உங்களுக்கு கேட்கும், இது கிளிக் ஹியர் நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களை அது போர்ட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட் ஒன்று வரும். அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கலர் சைன்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ கலர் சைன்ஸ்னால் இப்போ ஒரு கொஷனில் வந்து என்ன கலர் மார்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான மீனிங் என்ன நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் க்ரீன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண கொஷின் கரெக்டான கொஷின் அப்படின்றது அர்த்தம். ரெட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கொஷின்றது இன்கரெக்டு. அப்போ அந்த கொஷினோட கரெக்டான ஆன்சர்ன்றதை எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைலைட்ஸ் தி ஆக்சுவல் கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் கொஷின். இப்போ ஒரு கொஷனில் ஏபிசிடி இருக்குன்னா நீங்கள் டி கிளிக் பண்ணியிருக்கீங்க, அப்போ அது ரெட்டில் வந்துடும். தப்பாக இருந்துச்சுன்னா பி கரெக்டாக இருந்துச்சுன்னா அது எல்லோவில் காட்டுவாங்க. நீங்கள் கிளிக் பண்ணது தான் கரெக்டுனா அது க்ரீன் கலரில் காட்டுவாங்க. கிரே என்ன காட்டுன்னா அந்த கொஷின் நீங்கள் அட்டம் பண்ணுன்றது காட்டும். ஸோ அடுத்து இப்போ இந்த கொஷின் இங்கே வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு சேலஞ்ச் கொஷின் நம்பர் 1. அப்போது அதுக்கு கீழே அவங்க வந்து அந்த பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த கொஷின் நீங்கள் கிளிக் பண்ணி சேலஞ்ச் பண்ண போன உடனே இப்போ அது கேட்கும், இது என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் நீங்கள் வைக்கிறீங்க. சப்போஸ் கொஷின் தப்புன்னு சொல்கிறீங்களா, ஆன்சர் தப்புன்னு சொல்கிறீங்களா, இல்லை வந்து ஆன்சர் கீழே தப்பு இருக்குன்றீங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று வரும். அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கம்ப்ளைண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஆக்சுவலாக அந்த கொஷனில் என்ன தான் பிரச்சனை நீங்கள் டீட்டெயில்டாக போடலாம். இப்போ கொஷின் ஏன் தப்பாக இருக்குது, இல்லை ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பாக இருக்குது, இல்லை ஆன்சர் கீ என்ன தப்பு அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக இங்கே போடலாம். இன்கேஸ் உங்களோட வாதத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ், ஆத்தென்டிக் சோர்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டாக இதெல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுத்துடலாம். ஸோ ப்ரொசீட் டு பே நம்ம கொடுத்த உடனே ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல காட்டும், நீங்கள் வந்து எந்த கொஷின் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்கன்றது இந்த இடத்துல காட்டும். இப்போ நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா வியூவிங் சப்மிட்டட் கிரிவன்சஸ். ஸோ இந்த இடத்துல வியூ கிரிவன்ஸ் கொஷின்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ என்னென்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அது ஒரு தடவை காட்டும். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு காட்டும். அதெல்லாம் ஓகே ஆன அப்புறம் ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்றது வரணும். ஸோ அந்த இடத்துல ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்த உடனே இந்த ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் உடனே அது உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். நீங்கள் கிளிக் பே மட்டும் கொடுத்துடலாம். கிளிக் பே கொடுத்துட்டு நான் அகைன் பேமெண்ட் ப்ராசஸில் போய்ட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது சப்மிட் ஆகிடும். ஓகே. ஸோ அவ்வளோதான் இதுக்கான ப்ரொசீஜர். அண்ட் இது போக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த ஆன்சர் கீழே நம்ம ஒரு தடவை நம்ம ரிவ்யூ பண்ணி என்னென்ன கொஷின்ஸ்லாம் தப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம சேனல்லையும் பண்ணுவோம். அண்ட் ஃபர்தர் டிஸ்கஷன்ஸும் இதை நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதை போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கேட்கலாம். மறக்காம சேனல் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.